டாகோட பைட் ஃபோர்ஸை மெஷர் பண்ணும்போது அந்த டாக் எந்த அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அந்த டாக்கு ஒரு தேவை இருக்குது, அதை பொறுத்து தான் அதை கடிக்கிற ஃபோர்ஸ் மாறும். அதனால் இதை பற்றி பல விதமான தவறான தகவல்கள் பரவிக்கிட்டே இருக்குது. இது 400 PSI 500 PSIன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. கிடையாது. இது 200லேருந்து ஒரு 250 PSIக்குள்ளே தான் இதோடைய பைட் ஃபோர்ஸ். அதிகபட்சம் 300 அவ்வளோதான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு டாகோட பைட் ஃபோர்ஸை மட்டும் வச்சு ஒரு பிரீடுக்கே சொல்கிறத ஒத்துக்க முடியாது. ஒரு ஆவரேஜாக சொல்லலாம். எனிவே இட்ஸ் அ ஸ்ட்ராங் பைட் ஃபோர்ஸ். இதோட ஜாஸ் நல்லா ஒய்டாக பெருசாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்து மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இந்த வில்லிங் டு பைட் இருக்குல்ல, இப்போ ஒரு சின்ன ஒரு அணில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே கண்ணா பின்னான்னு கடிச்சதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு டேமேஜ் பண்ண முடியும். ஒரு எலியாக இருந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும் ஒரு ஹியூமனோட தசையில், ஒரு மனுஷனோட தசையில். பிட்புல் மாதிரி ஒரு டாக் அது எந்த அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு இதுவாக இருக்கோ அதை பொறுத்து பைட் ஃபோர்ஸ் மாறும். இங்கே பைட் ஃபோர்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, அது போக அந்த ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக் கடிச்சிட்டு அது எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுது, அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ்னால் அப்படி ஷேக் பண்ணுது இல்லை, அந்த பல்லு உள்ளே அசையுது இல்லை அப்படி சைட் டு சைடு, அப்புறம் இழுக்கிறது இல்லை புஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பல மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஒரு பைட்டோட சிவியாரிட்டி, ஒரு கடிக்கிறதோடைய சீரியஸ்னஸை தீர்மானிக்கும்.